ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுடிஸ் ஆஃப் தமிழ்நாடு. இன்றைக்கி நம்ம சேனலில் நவாபி பன்னீர் மசாலா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அதுக்கு 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணதை போட்டு நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வெங்காயம் ப்ரௌனாக நல்லா கேரமலைஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு கை நிறைய முந்திரி பருப்பு, ஒரு 10 முந்திரி பருப்பு அளவுக்கு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு பால் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இது மெல்ட் ஆகும் போதே இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 200 கிராம் அளவுக்கு பன்னீர் அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணி இதையும் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அது தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதுலேயே ஒரு கொஞ்சமாக ஆயில் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த ஆயில்லையே ஒரு 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கருப்பு ஏலக்காய், அதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட ஒரு தக்காளியோடைய பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இது கூட மசாலா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காயம் பேஸ்ட்டு அதையும் இந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த மசாலா கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் முந்திரி பருப்பு போட்டிருக்கிறதுனால நல்லா திக்காகும். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கோங்க. இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் ஜீனி, சுகர் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்வீட் டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும் நவாபி பன்னீருக்கு. அதுக்கப்புறம் கசூரி மேத்தி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன டிப், நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பன்னீர்லேயே ஃப்ரெஷ்ஷான பன்னீரில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நம்ம மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி அதை கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே விட்டுட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணுறதுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நவாபி பன்னீர் மசாலா ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிருக்கு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சப்பாத்தி, பூரி, பரோட்டா, வீட் பரோட்டா அண்டு ஜீரா ரைஸ்க்கு கூட இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.